ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருவண்ணாமலை கிரிவலம் போக போகிறீங்களாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இலவச பஸ் வசதி இருக்குதுங்க கோவில் கிரிவலம் போகிறதுக்கு. ஆனால் பலருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். நான் முழு தகவலும் கிளியராக சொல்கிறேங்க, சரிங்களா? இது இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இது உங்கள் கல்பனா தமிழ் பிளாக் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போவது திருவண்ணாமலை கிரிவலம், அதில் கிடைக்கிற ஃப்ரீ பஸ் வசதி மற்றும் முக்கிய தகவல்கள் பற்றி நம்ம பார்த்துக்கலாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலை சுற்றி நடப்பது தான் கிரிவலம். அது முக்கியமான ஆன்மீக நடைப்பயணம் அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலமலை இருக்கு இல்லைங்களா, சிவபெருமானின் உருவமாகவே கருதப்படுது இல்லையா? இந்த மலையை சுற்றி வரத்துக்கு 14 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்வது தான் கிரிவலம். இந்த மலையை சுற்றி வரணும்னா 14 கிலோமீட்டர் நடக்கணுங்க. இந்த கிரிவலத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே எல்லோரும் போகிறாங்க. பாவங்கள் நீங்கிறதுன்னு நம்பிக்கைங்க, அப்புறம் மன அமைதி கிடைக்குதுன்னு நம்பிக்கை, உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போவாங்க. இதெல்லாம் கிரிவலத்தினுடைய முக்கியத்துவங்க. அப்புறம் கிரிவலத்தில் முக்கியமாக 8 லிங்கங்கள் வழிபடப்படுகிறதுங்க. வழியில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், இந்த 8 லிங்கங்களையும் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் நம்பப்படுங்க. எப்போதெல்லாம் போவாங்க தெரியுங்களா? பௌர்ணமி அன்னைக்கு போவாங்க. கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. எப்படி போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, காலில் செருப்பு இல்லாமல் நடப்பாங்கங்க. நடக்கிறது தான் வழக்கம். செருப்பு இல்லாமல் போகிறது தான் நடக்கணுங்க. அதே போல் வலது பக்கமாக வைத்து சுற்று வரணுங்க. அமைதியாக பக்தியோடு போகணுங்க. வழியில் உள்ள கோயிலெலாம் வணங்கணுங்க. அதனால் இந்த பௌர்ணமி நாட்கள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி டைமில் போகிறீங்களா, இல்லை மற்ற டைமில் போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. உடல்நலம் சரியில்லைன்னா மெதுவாக உட்காந்து போங்க. முக்கியமாக இரவு நேரத்திலலாம் பாதுகாப்பாக போங்க, சரிங்களா? என்னன்னா எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தானே முக்கியம். ஒரு முறை நீங்கள் இந்த கிரிவலம் சொன்னீங்கன்னா வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு கண்டிப்பாக உண்மைங்க. இதை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாங்க முக்கியமான விஷயமே. கிரிவலம் செல்கிறதுக்கோசரம் அரசு தரப்புலையே இலவச பஸ் வசதி இருக்குங்க. இது எல்லா டைம்லேயும் இருக்குது. இந்த ஃப்ரீ பஸ் பொதுவாக எங்கே கிடைக்கும்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு டெம்பிள் பக்கத்தில் தாங்க இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெம்பிளுக்கு வரத்துக்கு வேறு பஸ் இருக்குங்க. அதில் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கிரிவலத்துக்கு சுற்றி வரலாங்க. டெம்பரரி ஸ்டாப்லாம் இருக்கும். க்ரௌடெல்லாம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா விசாரிச்சுக்கணும். இதுக்கு ஃப்ரீ பஸ்ஸுக்கு ஃபிக்ஸட் டைமிங்லாம் இருக்காதுங்க. நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. பௌர்ணமி ஃபெஸ்டிவல் டேஸ்லலாம் அதிகமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் அந்த டைமில் மாறும் இல்லைங்களா? அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. பொதுவாக பெண்கள், முதியவர்கள் அதிகமாக பெனிஃபிட் அடையலாம். அதே போல் இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா பொதுமக்களுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீனால க்ரௌட் அதிகமாக இருக்கும், வெயிட்டிங் டைம் இருக்கும். அதனால் ஏர்லியாக முக்கியமாக சீக்கிரமாக போங்க. ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் சேஃப்டி தானே முக்கியம். அதனால் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டுக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. குரூப்பாக போனீங்கன்னா சேஃபாக போங்க. இரவு நேரத்தில் க்ரௌட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஆன்மீக அனுபவம் தான். ஃப்ரீ பஸ் வசதி உங்களுக்கு ஈஸியாக பயணம் செய்ய உதவுங்க. பிளானிங் இருந்தால் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக போய் வர முடியும். அதனால் பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எப்படி விசாரிச்சுக்கோங்க. ஃப்ரீ பஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கோவிலேருந்து சுற்றி வர்றது. அதை நல்லா விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் டைமிங் அங்கே குறிப்பிட்ட டைமிங் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எல்லா டைமும் புறப்படுது. நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்கள், ஆண்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் முதியோர்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே இது இருக்கும்.
உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி 2-3 கோயிலில் நிறுத்தி போகிறதா சொல்கிறாங்கங்க. எல்லா கோவில்லையும் நிறுத்தலைனாலும் நீங்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து நிறுத்தி கோயிலில் வந்து மற்ற கோவில்லையும் கும்பிட வச்சுட்டு கூட்டி போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பயன்படுத்திக்கலாமே, சரிங்களா? இதை வந்து கண்டிப்பாக திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து விசாரிச்சுட்டு கோயிலை சுற்றி எத்தனை பேர் கனவாக இருக்கோ கிரிவலம் போகிறதுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இது ஒரு ஆன்மீக அனுபவம் தானே. இது வந்து பிளானிங் இருந்தால் அது ஈஸியாக போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. லைக் செய்யுங்க. நீங்கள் கிரிவலம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல்பனா தமிழ் பிளாக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. அப்புறம் சரிங்க, யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து ஏசி பஸ்ஸு கூடங்க. ஏசி பஸ், அதனால் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்து பயன்படுங்க. இன்னொரு டிப்ஸுங்க, சிவபெருமானை நேரடியாக வழிபடுவது போல தாங்க இது கருதப்படுது கிரிவலம் வர்றது. அதனால் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோங்களா? கண்டிப்பாக இந்த வந்து பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? தேர்வு எழுதி எல்லோரும் வந்து விடுமுறையில் இருக்கிற டைமு, அது இல்லாமல் வந்து விடுமுறை டைமு, கோடைக்காலம்லாம் வருது இல்லையா? கண்டிப்பாக எல்லோரும் பயன்பெறணும், சிவபெருமான் அருள் பெறணுன்றது என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை என்னன்னு நீங்கள் குறிப்பிடுங்க கமெண்ட்டில்.